தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டுட்டோர் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும். அதுவும் இல்லைனா கார்டு ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும். கியூஆர் கோடில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து நியூ கார்டு வந்து வாங்க முடியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷனை தான் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி கார்டு வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் வந்து 20 ருபீஸ் தான். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுட்டோர் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு tnpds.gov.in என்ற வெப்சைட்குள்ளே போயிருங்க. வெப்சைட்குள்ளே போனதும் எங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க, இன்னொன்று வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது வந்து அப்ளை பண்ணுறது, கீழே இருக்கிறது வந்து அப்ளை பண்ணதுனுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கின்றது. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பதிவு செய்கின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலுக்கு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இப்போ பதிவு செய்கின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு லாகின் ஆகிரும். லாகின் ஆனதும் அதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நேம், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மறுபதிப்பு கோரிக்கை வகைன்னு இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்குன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்டை பிறழ்வுகள், இன்னொன்று அட்டை தொலைந்ததற்கான இல்லைன்னா தவற விட்டதற்காகன்னு இருக்கும். 2 ஆப்ஷனில் உங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்கனாக்கில் ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையே ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுனாக்கில் செகண்ட் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது காரணம் கேட்கும். அந்த இடத்துல வந்து எதனால் வந்து நீங்கள் ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதில் வந்து உங்களுடைய ரீசனை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணேன், அதனால் முகவரி மாற்றம் செய்தேன் என்றதை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தமிழ் கீபோர்டு வேணுன்னா கூகுள் இன்ஃபோட்டில் போய்ட்டு தமிழில் டைப் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இந்த கார்டு வந்து அப்ளை ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு ஓகே ஆனதும் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு 20 ரூபா கொடுத்துட்டு உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதை தான் வந்து இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து தொடரன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் அப்ளை பண்ணது வந்து ஓகே ஆயிரும். ஓகே ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வச்சு ஹோம் பேஜில் போய்ட்டு நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலையில் போய்ட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ஓகே ஆனதும் தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு 20 ருபீஸ் கொடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.